நான் விஜய் சார் சொல்லுவேன். ஏன்னா மெர்சல் படத்தை பார்க்கும்போது இல்லை அவருடைய எல்லாருமே நான் யாரும் குறைக்கல, எல்லாருமே சூப்பர் தான். நான் தனிப்பட்ட முறையில் அந்த எல்லா படம் சொல்லிடும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்டைலு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபயரு அந்த மாதிரி பார்த்தது நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா அதுலேயும் அவர்கிட்ட இப்படி வருவார் சிங்கம் பார்த்தீங்களா காட்டுக்கல எல்லாம் ஓரம் மேலே வரும், ஆனால் சிங்கம் மட்டும் அப்படி வரும். பார்த்து எல்லாருமே அது இல்லை அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த பெஸ்ட் படத்தை எந்த சீனுங்கன்னா அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஃபைட் சீன் எனக்கு அவருக்கு ஃபைட் சீன் இருக்குது. அப்போ நாங்கள் சீன் முடிச்சு வெளியே நிற்கிறோம். அப்போ வந்து அட்லீஸ்ட் சார் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுக்கலாம். அப்போ வந்து அவர் கேரளாந்து இறங்கி வரும்போது ஆனால் அந்த ஒரு கூட எனக்கு அந்த வைப்ரேட் அவரோட சிங்கம் அப்படி வேற மாதிரி. ஆனால் அதில் நடையிலே தெரிஞ்சிடும் ஃபயர் ஃபிட்னஸ் எல்லாமே கண்ணு அந்த வாக்கிங். இல்லை நாங்கள் கேள்விப்பட்டோம்னா எந்திரிச்சு எப்போ ஷூட் முடிஞ்சாலும் நான் ஏர்லி மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அதனால தான் கேட்குறேன், நீங்கள் கூட இருந்தீங்கிறதுனால. இல்லை கூட இருந்தேன்னா அவர் பாடி ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஆனால் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாருமே பாருங்க. இப்போ என்னைய வந்து நான் ஹெவி மாசியாக இருக்கலாம், நான் பாடி பில்டர் தெரியுது. ஆனால் எஸ்லாங்க பாருங்க, ரித்திக் ரோஷனு இவங்கெல்லாம் பாருங்க, அவங்க சட்டை போட்டால் களத்துல தான் பாடி பில்டர் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சில வாக்கிங்லேயே தெரியும் அந்த ஃபயர். இப்போ கூட எங்கள் வீட்டில் தான் ஷேர் பண்ணுவேன். தளபதி விஜய் சார் வந்து அவர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கணம் மாதிரி எரிமலை மாதிரி ஒரு ஃபிட்னஸ்ஸு எல்லாருமே சூப்பர். தளபதி விஜய் சார் வந்து வேற மாதிரி ஃபிட்னஸ் இருக்காரு, பயங்கரமாக ஃபிட்டாக இருந்துட்டு வெளியிலலாம் போகிறோம், நார்மலான ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா ஒரு பயம் தான் இருக்கும். பாடி பில்டர்ஸை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ரக்கடாக இருப்பாங்களோ, அடிச்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஷார்ட்டாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பேசும்போது நீங்கள் கவனிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் ஆர்மியில் இருக்க பாடி பில்டர் இருக்க என் கீழே நான் சீனியர் இருக்கும்போது 40 பாடி பில்டர் இருப்பாங்க, அவங்க சீனியராக இருக்கிறேன். எப்பவுமே நாங்கள் ஒரு காமெடி மாதிரி இருப்போம். நான் ஃபஸ்ட் நான் ஒரு காமெடி பேசுனேன்ல, ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாடி பில்டர், நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர் என்னோட நான் வந்து மொத்தம் இதில் ஒரு 80% அவங்களோட காமெடி ஃபீலு, அந்த ஒரு குழந்தைத்தனம் அது இருந்தால் தான் டாப் லெவல் பாடி பில்டர் ஆக முடியும். ஆனால் சிங்கம் வந்து சும்மா இருக்கும், நோண்டக்கூடாது. அதே மாதிரி தான் சிங்கம் பாருங்க அமைதியாக இருக்கும், அவங்க நோண்ட தான் இருக்கும். பாடி பில்டர்னு சொல்லி அவங்களோட காமெடி தன்மை இருக்கு, எல்லாருக்கும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே போய் இந்த எலி புலிகளை வந்து இந்த எலி குஞ்சியில் உள்ள குருன்னு மோண்டக்கூடாது. அது வேடிக்கை பார்த்தா தான் அது கூட நல்லா இருக்கும். கரெக்டு தானே? உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இந்த தருணத்தில். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எனக்கு ஏதோ ஓவராக பேசுன மாதிரி தெரியல, ஓர பேசுனாலும் எனக்கு தெரியல, எனக்கு இது ஒரு சான்ஸ் கிடைச்சது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் மனசில் என்ன இருந்ததோ இது ஏன் சொன்னேன்னா இதை பார்க்குறவாங்க. ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிற காரணம் சினிமா ஒரு லைஃப் வந்து எனக்கு பாடமாக அமைஞ்சது. எனக்கு லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சினிமா.